ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ட்டு எப்படி பிடிக்கிறாங்க பாரு. ஆமாம்மா, நீ தானே சொல்லிருக்க, யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசால உண்மையா இருக்கிறப்போ யார் நினைச்சும் பயப்படக்கூடாதுன்னு. அப்புறம் என்னம்மா, நீ முன்ன மாதிரி பேசுமா. பாத்தியா, அவ சொன்னதே அவளுக்கே திருப்பி சொல்றாங்க பாரு. மதி கலக்கிட்டாடி. ஆமாமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், நாம அவங்க வீட்டுக்கு போகணும். அப்பதான் ஜாலியா இருக்க முடியும். திவ்யா கூட விளையாட முடியும். அங்கிள் பைக்ல ஊர் சுத்தி காமிப்பாரு. அதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல பேசிக்கணுமா. பதில் சொல்லாம இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒத்துக்கிட்டாளோ, ஒருவேளை மனசு மாறிடுவாளோ. அச்சச்சோ, மாறிட்டா சந்தோஷம்தான். மதி, இன்னொரு காஃபி கிடைக்குமா? காஃபி நல்லா இருக்காமா? காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேரோட யோசனை தான் கேவலமா இருக்கு. இத சொன்னவங்கள நான் பாராட்டணும்ல. அதான் அவங்க தலைவலின்னு சொல்லி உள்ளே படுத்துட்டு இருக்காங்கல்ல. நான் கொஞ்சம் காஃபி கொடுத்து அவங்கள பாராட்டலாம்னு நினைக்கிறேன். அம்மா, போச்சு அன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. ஹே, கண்டுபிடிச்சா என்ன? எனக்கு என்ன பயமா? ஓடி, நான் அவளுக்கு மாமியாருடி. அத்தை, அத்தை, ஐயோ, நீங்க தைலம் தேய்ச்சிக்கிட்டதெல்லாம் போதும், கொஞ்சம் வெளியே வரீங்களா? இங்க பாருங்க, உங்க வயசுக்கு பேசுற பேச்ச மட்டும் பேசுங்க. தேவையில்லாம மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பேசாதீங்க. இதெல்லாம் உங்களோட வேலை தானே அத்தை? அத்தை, சொல்லுங்க அத்தை. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நானே ஒரே தலைவலின்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, போதும் அத்தை, உங்க நாடகம் ரொம்ப நடிச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க தான் பசங்களை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் பேச சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீங்க பண்றது பத்தாதுன்னு எதுக்கு தேவையில்லாம சின்ன பசங்க மனசுல இப்படி தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க? இத பாருங்க அத்தை, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அத்தை, விட்டுருங்களேன். ஏன் மறுபடியும் என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கலாம்? இங்க பாரு வினு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன? உன் பசங்களை தூண்டி விடுறதுதான் எனக்கு வேலையா? அவங்க உன்னை கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்க. உன் பசங்க கேட்டதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. நீயாச்சு, உன் பசங்களாச்சு. உனக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம்னா அவங்க சொல்றத கேளு, இல்லனா என்னமோ பண்ணு. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அடியே, தைலம் எங்கடி வச்ச? குழந்தைய கிள்ளி விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி தொட்டில ஆட்டிட்டு இருக்கீங்களா? அவங்களா இத பேசல, நீங்க தான் இத பேச வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீங்க போய் சொல்றீங்கன்னு உங்க மூஞ்சிலே நல்லா தெரியுதே. இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வாட்டி. இனிமே இவங்க யாராச்சும் தூண்டி விட்டு நீங்க இப்படி பேசுனீங்க, அம்மாக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கோங்க. இது பசங்களுக்கு மட்டும் இல்ல, தூண்டி விடுறவங்களுக்கும் தான். என்ன பாட்டி, அம்மா இப்படி கோவப்பட்டு போறாங்க? அவ கோவப்பட்ட நாம பயந்துருவோமா? நான் யாரு? ரங்கநாயகி. பாத்துக்கலாம், விடு.